பாசமயமையும் நேசித்தார் இயேசு, ஜீவனையே ஈந்தே. பாசமயமையும் நேசித்தார் இயேசு, ஜீவனையே ஈந்தே. நாமுமே அது போல் ஒருவரில் ஒருவர் நேசமாய் வாழ்ந்திடுவோம், நல் நேசமாய் வாழ்ந்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே. தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம், Numbers chapter 23 and verse 21. நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த வசனத்தை மிக ஆழமான கர்த்தருடைய ரகசியங்கள் அடங்கிய ஒரு வசனம். ஆனால் அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர்களுக்குள் ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறது. அவர்களில் சிலர் என்று எழுதப்படல. நல்லா கவனிக்கணும். I want you to very carefully listen to me. He has chosen a generation. He has chosen his people. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொற்ப ஜனங்கள். நான் அப்போ உங்களோடு கூட பேசினேன். அவர்கள் சொற்ப ஜனங்கள் தான். முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல நான் பேசினேன். ஆனால் அவர்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இங்கும் அவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்குள்ளே, இஸ்ரவேல் என்பது ஒரு பெரிய கும்பல், அந்த இஸ்ரவேலுக்குள்ளே நான் குற்றம் பிடிக்கிறதில்லை, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, நான் குற்றம் பார்க்கிறதும் இல்லையா. நொய்யின்னு ஆண்டவர் உங்களை குற்றம் பிடிக்கிறார் நினைக்காது. ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அக்கிரமத்தையும் பார்ப்பதில்லையா, நம்மிடத்தில் காணப்படுகிற குற்றத்தையும் அவர் பார்க்கிறது இல்லையா. ஆனால் அவர்களுக்குள் ஒரு ஜெய கம்பீரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இந்த ஜெய கம்பீரத்தை பயன்படுத்திக் கொள்ளுபவர்களும் உண்டு, பயன்படுத்தாதவர்களும் உண்டு, அதை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களும் உண்டு. இதை நல்லா கவனிக்கணும். I want you to very carefully listen to. இதை ஜெயகம்பீரம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துகிறவர்கள் எல்லாரும் இல்லை. பயன்படுத்தாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களும் அதிகமாக இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நமக்கு தந்தருடைய இருக்கிறார். ஜெய கம்பீரம்னு அங்கு சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், இது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அந்த வசனத்தை நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை, நமக்குள்ளே இருக்கிற இந்த ஜெய கம்பீரத்தை
பயன்படுத்துகிறவர்களும் உண்டு, பயன்படுத்தாதவர்களும் உண்டு, துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களும் உண்டு என்று சொன்னேன். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி அது பயன்படுத்துகிறவர்கள் பயன்படுத்தாதவர்கள் என்று நான் சொல்லல. அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஜெய கம்பீரத்தை, எனக்குள் வைத்திருக்கிற அந்த ஜெய கம்பீரத்தை நான் அநேக நேரத்தில் நான் பயன்படுத்த முடியாதபடிக்கு, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்யாதபடிக்கு அவரை நான் துக்கப்படுத்தி விடுகிறேன், அவரை நான் அவித்து போட்டு விடுகிறேன். அவர் எனக்குள் கிரியை செய்யாதபடிக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நின்று கொண்டே இருக்கிறேன். அதான் ஒரு துஷ்பிரயோகம். எப்பொழுதும் நான் எதிர்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர் ஜெயகம்பீரத்தை எல்லாருக்குள்ளும் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் அதை பயன்படுத்தி நன்மையை பெறல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அதே போல ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். அவர் கேட்கிற எவருக்கும் அந்த ஜெயகம்பீரத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு நாம் துக்கப்படுத்தி விடுகிறோம். அந்த ஆவியானவரை அவித்து போட்டு விடுகிறோம். இப்பொழுது இந்த கடினமான சத்தியத்தை நீங்கள் லகுவாய் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் கடந்து போகிறேன். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானதா இல்லையா? சத்தமா தான் சொல்லணும். ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானவைகள். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்குள்ளும் நிறைவேறுகிறதா? இப்ப சொல்லுங்க, ஏன் நிறைவேறல? ஒரு சிலருக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது, மற்ற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. ஆகையினால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொய்யாய் போய்விடுமோ? அது நிறைவேறவில்லை என்றால் அந்த வாக்குத்தத்தம் பொய்யாய் விடுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல. இயேசுவே வாயை திறந்து சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. வாக்குத்தத்தம் என்ன? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. அல்லேலூயா சொல்லுமா. the spoken word of God. அந்த அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், அவர் வாய் திறந்து சொன்னார், அது அழிந்து போகாது, அது ஒளிந்து போகாது. அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் அவரிடத்தில் போய் அது கிரியை செய்து தான் என்னிடத்தில் திரும்பி வரும். அல்லேலூயா சொல்லுமா. இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். ஆனாலும் ஏன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறு? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் they do not enjoy the promises of God. Why majority of the people who are anointed by God? ராஜாவுடைய ஜெய கம்பீரம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த ஜெய கம்பீரத்தை ஏன் எல்லா ஜனங்களும் பயன்படுத்தி அவர்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை? இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது வேதத்திலேயே உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க விரும்புகிறேன். கலாத்தியர் எழுதின நிருபம், பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க யாராவது. கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன், நல்ல உன்னையும் என்னையும் குறித்து சொல்லுகிறது. நான் அந்த வாக்கு தத்துவத்துக்கு என்ன பண்ணவன்? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளியானவன். அவன் எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் அவன் எஜமானாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா. இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வரைக்கும்
அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க பிரியமான. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு சுதந்திரம். இப்ப நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உயில் எழுதிட்டு போறாங்க. அப்போ பிள்ளைகள் 18 வயது வரல அப்படின்னா என்ன ஆகும்? அவங்க அதை அனுபவிக்க முடியாது. அவர்கள் அனுபவிக்க முடியாது. அவர்கள் அடிமைகளைப் போலத்தான் இருப்பாங்க. சுதந்திரவாளிதான், அவனுக்குத்தான் எல்லா சொத்துக்களும் போய் சேரும். ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் அவன் வளரவில்லை. நல்ல கவனிங்க பிரியமான. அவன் ஏன் அனுபவிக்க முடியல? அவன் வளரல. நீ ஏன் உன்னுடைய வாக்குத்தத்தங்கள் உனக்கு பலிக்கிறதில்லை? ஏன் ராஜாவினுடைய ஜெயகம்பீரம் உனக்குள்ளே இருந்து பலன் கொடுப்பதில்லை? நீ ஆவியிலே வளரல. தட் இஸ் வெரி சிம்பிள். ஆகையினால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல என்று வாக்குத்தத்தத்தை குறை சொல்லுகிறதை விட்டுவிட்டு, இது அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஊழியர்களை குறை சொல்லி இன்னொரு ஊழியர்கிட்ட ஓட வேண்டியது. அவன் சொல்ற வாக்குத்தத்தமும் நிறைவேறாது என்றால் இன்னும் நீ வளரவில்லையே, நீ அடிமையைத்தானே இருக்கிறாய். ஆகையினாலே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்குள் கொடுத்திருக்கிற அந்த ஜெய கம்பீரத்தை நீங்கள் விருத்தி அடைய செய்யணும். விசுவாசத்தை விருத்தி அடைக்கணும். அநேகர் என் மனைவி அந்த போட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னா அவ போயிட்டா, வெள்ளிக்கிழமையில் இருக்கவங்க. அவனுடைய ஒரு அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதான் வேதத்திலிருந்து நான் சொல்றேன், அந்த வசனங்கள் எடுத்து சொல்லல. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். He has given a measure of faith. ஆனால் இந்த measure of faith வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. ஆகையினால் தான் சீஷர்கள் என்ன சொல்றாங்க? விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறாங்க. அப்படி என்று கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் கிடைக்கிற விசுவாசம், that is the second dimension. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது the first dimension. The second dimension is given by the anointing of the Holy Spirit as a gift of the Holy Spirit. The third dimension is given to you by the fruit of the Spirit. வேதத்தை எடுத்து வாசிங்க, அப்பதான் அதனுடைய அழகை நீங்க பார்க்க முடியும். அவனவனுக்கு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வளர ஆரம்பிக்கும் போது இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து அவனுக்கு இன்னொரு டைமென்ஷனை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் வளரலன்னா என்ன ஆகும்? You will live only with your basic faith, the small measure of faith which He has given to you and me, which I cannot use it for anything, only for knowing God. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராகிய தேவனை அறிய மாத்திரம்தான் அந்த விசுவாசம் பயன்படும் என்றால் வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசத்தினால் கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறீங்க. You are not saved only by His grace. He saves you by His grace through the faith He has given to you. அதைத்தான் காணாமல் போயிருங்கிறார், விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்கிறார். The fourth dimension is the divine nature of God. இந்த விசுவாசம் it is a divine nature of God. அந்த fourth dimension நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரோடு கூட என்றைக்கும் சஞ்சரிக்க முடியும். சஞ்சரித்தது போல நீங்களும் தேவனோடு கூட எப்பொழுதும் உங்களால் சஞ்சரிக்க முடியும். ஆகையினாலே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெய கம்பீரம், உங்களுக்குள் கொடுத்திருக்கப்பட்ட அந்த ஆவியானவர், நீங்கள் ஆவியிலே வளரவில்லை என்றால் நீங்கள் அதை சுதந்தரிக்க முடியாது. உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் கிடைக்காது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியிலே வளராத படிக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொன்னீங்கன்னா உங்களை போல ஒரு மூடன் இருக்க முடியாது. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு நான் வளர வேண்டும், ஆவியிலே வளர வேண்டும்.
எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் இந்த 23, 24வது அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. எண்ணாகமத்தில் அங்கு இந்த பாலாக் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இதைத்தான் ஐ வாண்ட் யூ டு எம்பசைஸ். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் போரிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது ஜெயித்து விட்டு அவர்களை அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனால் முடியல. இதுதான் ஒரு பெரிய டிவைன் கிரேஸ் ஆஃப் காட். அவன் அவர்களை எதிர்த்து நிற்க அவனுக்கு முடியல. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு ஜெய கம்பீரத்தை பார்க்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால அவர்களை எதிர்த்து அவனால நிற்க முடியல. 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த பிலேயாம் சொல்லுகிறான், அவர்கள் அழகாக கோத்திரம் கோத்திரமாய் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற அழகை பார். அந்த வசனத்தை வாசிக்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த நேர்த்தியாய் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறதை அது வாசிமாத. யாக்கோபே 5வது வசனம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேல் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவோ அழகானவை. அந்த கூடாரத்துக்குள்ளே எத்தனையோ அக்கிரமம் இருக்கு, எத்தனையோ குறைகள் இருக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவைகள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் பார்க்கிறது என்ன, அவர்களுக்குள்ளே நான் ஜெய கம்பீரத்தை கொடுத்திருக்கிறேன். அவர் அதைத்தான் பார்க்கிறார், அதைத்தான் அவன் பார்க்கிறான், பிலேயம் பார்க்கிறான். எனக்கு அன்புக்குரியவர்களை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகையினாலே எதிராளியாகிய பாலாக் அந்த ஜனங்களுக்கு எதிராக ஒன்னும் செய்ய முடியல என்றால் அவனுக்குள்ள என்ன இருக்கு, அவர்களுக்குள்ள என்ன இருக்கு, ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் இருக்கிறது. ஆகையினாலே அவனை சபிக்க முடியல பாலாக். என்னால் சபித்து விட்டால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்து சபிக்க சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை சபிக்க அவனுக்கு கொடுக்கல, அலோவ் பண்ணல. அவன் சபிக்க முடியல. அதற்கு அப்புறம் அவர்களை வேசித்தனத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் அவர்களை நடத்தி அந்த அலங்காரத்தை ஜெய கம்பீரத்தை அவர்கள் கெடுத்து போட்டார்கள். நல்ல கவனிங்க பிரியமா. ஆனால் எனக்குள் இருக்கிற அந்த ஜெய கம்பீரம் என் கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் முதலாவது, 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 16வது அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பார். அந்த அதிகாரத்தில் இருந்து நான் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்காக பிரசங்கிக்க முடியும். அவ்வளவு ஆழமான சத்தியங்களே. அதுல ஒரு காரியத்தை குறித்து 7வது வசனத்தை வைத்து சென்ற மாதம் நான் உங்களோடு கூட பேசினேன். உங்கள் கரங்களை நெகிழ விடாதிருங்கள், உங்களை திடன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த 14வது வசனத்தை உங்களோடு கூட வைக்க விரும்புகிறேன். வாசிங்க அந்த 14. இந்த பாருங்க, இந்த ஜனங்கள் அங்கு கம்பீரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை பூரிப்புண்டாக செய்கிறது, களிப்பூட்டுகிறது, சந்தோஷப்படுத்துகிறது, கம்பீரப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்கணும். அங்கு அசரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆசா என்கிற ராஜாவிடத்திற்கு வருகிறான். அவனோடு கூட மாத்திரமல்ல, பென்யமின் கோத்திரத்தும் யூதாவின் குமாரர்களிடத்திலும் அவன் பேசுகிறான். அவன் அநேக காரியங்களை குறித்து அவன் பேசுகிறான். அவர்களுடைய விக்கிரக ஆராதனை நல்ல கவனிங்க. அவர்கள் மற்ற தேவர்களுக்கு பலியிடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிறான். அப்படி சொல்லிவிட்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். அதுதான் இந்த செய்தியில நான் சொன்னேன். நீங்கள் உங்களை நெகிழ விடாது, உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு தக்க. அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த ராஜாவினுடைய ஜெய கம்பீரம்
என்னுடைய கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கணுமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க தம்பி, கொடுக்கணும் இல்லையா? அதான வேத வசனம். அப்ப என் கிரியைக்கு தக்க பலன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அதிகாரத்தை 2 நாளாகும் 15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு ஆணை இடுகிறார்கள். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கும்படியாக அந்த ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவளுக்கு கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கிறதுக்காக அவர்கள் ஒரு என்ன பண்றாங்க? இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரங்களையும் உடைத்து போடுகிறார்கள், எல்லா பலிபீடங்களையும் உடைத்து போடுகிறார்கள். மாத்திரமல்ல, அது ராஜா செய்கிற காரியம். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தங்கள் 12 வாசிக்கிறேன். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு உறுதி செய்கிறார்கள், ஒரு உடன்படிக்கை இடுகிறார். அப்பொழுது அவர்களுக்குள்ளே அதை உறுதி எடுத்த மாத்திரத்திலே நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் கர்த்தரை தேடுவோம் என்று அவர்கள் எல்லாரும் ஒரு உறுதி எடுத்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஜெயகம்பீரம் கிளம்புகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் பூரியைகளோடும் கம்பீரத்தோடும் பூரியைகளோடும் எக்காலங்களோடும் கூட கர்த்தரிடத்துக்கு முன்பாக ஆணையிட்டுக் கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமானது. அப்போ அந்த அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஜெய கம்பீரத்தை அவர்கள் அதுக்கு பலன் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரிடத்திலே ஆணையிடுகிறார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. நீங்க கட்டாயம் கர்த்தரிடத்திலே, நான் இந்த 4 மாதங்களாக கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறேன். தொண்டை தான் போச்சு உங்கள்கிட்ட பேச்சு. இன்னும் இந்த நவம்பர் டிசம்பர் மாத்திருந்தார். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கணும். அப்பொழுது சில காரியங்களை ஆணையிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இவர்கள் ஆணையிட்டு சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் முழு இருதயத்தோடு அவரை தேடுவோம், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தேடுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். தேடாதவங்களை கொலை செய்ய முடியாது. அதனால இந்த வசனம் தப்புன்னு சொல்லிடுறாரு. தேடாதவர்கள் என்ன பண்ணப்படுவார்களா? கொலை செய்யப்படுவார்கள் என்று போட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கிறது? அவர்கள் பரிசுத்தம் அடையும்படிக்கு நீ உன்னைத்தானே பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் இயேசுவானவர் கொடுக்கிற நீயத். அவர்களை கொலை செய்ய முடியாது. கணவன் வெறித்து குடித்து வெறித்து அவன் ரட்சிப்புக்குள்ளே வரல அப்படின்னா அவனை கொலை செய்திடலாம். செய்ய முடியாது. ஆகையினால் தன் புதிய ஏற்பாடு சொல்கிறது, நான் 17 யோவான் 17:19 என் ஆண்டவர் அதற்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர்களை நான் பரிசுத்தமாக்கும்படி என்னைத்தானே நான் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறேன். அப்போ நீங்க வீட்டுல நீங்க ஒருவர், பிள்ளைகள் எல்லாம் தேடல, நீங்க தேடுறீங்க. முழு மனதோடு தேடுங்க. கர்த்தரிடத்துல ஒரு உறுதி பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய இந்த உறுதி முக்கியம் பிரியம். நீங்க மற்றபடி சிகரெட்டை விட்டுருவேன், அதை விட்டுருவேன், அந்த பதில அந்த கதையெல்லாம் என்கிட்ட விட பண்ணாதீங்க. புது வருஷத்துக்கு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க கர்த்தரிடத்துல. வெளிப்படையான காரியங்களை அவர் உங்களிடத்துல அவர் குற்றம் பார்க்கிறதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னிடத்துல இருக்கிற சில குறைகளை அவர் பெரிதுபடுத்துவது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே அந்த குறைவுகளை நீக்கிறதுக்கு பதிலாக நீங்க நான் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன். உண்மை அந்த ஏசாயா 26:3 வாசிங்க, வேகமா வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதாய் இருக்கிற எவனும்
உண்மையே பற்றிக் கொள்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் இன்றைக்கு நாம உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. இதை நீங்கள் ஆணையிடும் பொழுது என்ன நடக்குது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்கள் கம்பீரிக்கிறார்கள். இந்த ஜனங்கள் தான் சந்தோஷப்படுகிறார்கள் நினைக்காதீங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவனும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. தூதர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். நீ போடுகிற அந்த சந்தோஷம், நீ பெற்றுக்கொள்கிற அந்த சந்தோஷம், நீ போடுகிற அந்த கம்பீரத்தினால் என் தேவனும் மகிழ்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அவரும் சந்தோஷப்படுகிறார். அங்கு அவர் சந்தோஷப்பட்டதிலே 2 வசனம் இருக்கு. 4வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசித்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். 4வது வசனம் 15, 2 நாளாகமம் 15, 4, 15 வாசித்தீங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாராம், தம்மை வெளிப்படுத்துவாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்க வெளிப்படல சார். ஆனால் அவர்கள் ஆணையிட்டு உறுதி செய்த பொழுது அவர்களுக்குள் ஒரு கம்பீரம், அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம், அவர்களுக்குள் ஒரு நிறைவு. ஆண்டவரும் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அவர் சந்தோஷம் எப்படி செயல்படுகிறது, தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் 2018 கர்த்தர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். இல்லை என்றால் முடியவே முடியாது. வாழ்க்கையில நீங்க மீட்டிங் போய் உட்கார்ந்தாலும் சரி, தலைகீழ நின்றுகிட்டு நீங்க வேதத்தை வாசித்தாலும் சரி, எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்திலே ஆணையிட்டு சொல்லுங்க. இது போராட வேண்டியதற்கு ஒரு காலம் இருக்கு. யோபு புத்தகத்திலே பார்க்கிறோம், 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவனுக்கு போராடுவதற்கு என்று ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த 4 மாதங்களை உங்களுக்கு குறித்து கொடுத்தேன், இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. இது போராடுவதற்கு காலம். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. யாக்கோபு அவன் தனித்திருந்து எல்லாரையும் அப்புறப்படுத்தி, ஆற்றங்கரையில் அப்புறப்படுத்தி விட்டு என் ஆண்டவரோடு கூட தனித்து அவன் போராடுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. நீங்க போராடணும் பிரியமான. போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையே இருக்காது. நீங்கள் ஆவியானவரோடு கூட, நீங்க தேவனோடு கூட யாக்கோபு போராடினது போல நீங்களும் ஆவியானவர் துணையோடு கூட, அவரோடு கூட நீங்கள் போராட வேண்டும். திரும்ப திரும்ப ஏன் சொல்லுகிறேன் என்றால், 2018 is going to be a very difficult year to live with. மிகவும் கடினம். உங்களுடைய மனநிலைமையை பேதலித்து போடும். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் உன்னை பேதலிக்க வைத்துவிடும். கமலஹாசன் சொன்னதில் என்ன தப்பு சார்? தமிழ்நாட்டில் இந்து மத தீவிரவாதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது எங்கும் இருக்கும். அந்த தீவிரவாதம் இருக்கதான் செய்யும். அவன் அது இல்லை என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அவனை யூபியிலிருந்து, அந்த இந்து மகா சபையிலிருந்து அந்த தலைவர் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அவன் சுடப்படணும், அவன் கொல்லப்படணும். இதுதான் நீங்க கேட்க போகிற ஒவ்வொருத்தரும் கேட்க போறது. உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், கர்ப்பிணிகள் வந்தா இந்த கற்பை கழிக்கிறதுக்கு நீங்க ஊசி போடுங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இஃப் யூ டீல் வித் த பீப்புள் யூ வில் கெட் இன்ஸ்ட்ரக்ஷன். யாராவது கிறிஸ்டியன் இல்ல முஸ்லீம் லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்க கற்பத்தை கலைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன் யூ ஆர் நாட் ஏபிள் டு think aloud about these things, what is going on around you. நான் தான் போன வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரன், அவர் ஒரு செய்தியில் அவர் சொன்னார், ஒரு கரத்திலே நீங்கள் என்னத்தை வைத்துக் கொள்ளணுமா? வேதத்தை வைத்துக் கொள்ளணும்னா, இன்னொரு கரத்தில் என்ன வைக்கணுமா? நியூஸ் பேப்பர் வச்சுக்கணுமா? அப்ப இந்த நியூஸ் பேப்பர்ல வருகிற அந்த சம்பவத்திற்கு எப்படி ஜெபிக்கிறது என்று இந்த வேதம் உங்களுக்கு சொல்லித்தரும். கரத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆகையினால நீங்கள் கட்டாயமாய் இந்த உலகத்தின் நடப்புகள் நீங்கள் அறியணும்.
அப்பொழுதுதான் உங்களாலே ஜெபிக்க முடியும், அப்பொழுதுதான் உங்களாலே போராட முடியும், உங்களை தாழ்த்த முடியும். 2 நாளாகமம் 7:14 படி உங்களை தாழ்த்தி ஜெபிக்க முடியும். கர்த்தர் நமக்கு சேமத்தை கொடுக்கும்படியா உங்களை தாழ்த்த கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். இப்படிப்பட்ட கொடுமையான உலகத்தில் கர்த்தர் சேமத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீயும் நானும் ஜெய கம்பீரம் உள்ள நீயும் நானும் நம்மை தாழ்த்த தெரியணும். இரண்டாவதாக எஸ்ரா 3:11 ஜெய கம்பீரம் எனக்குள்ளே கிரியை நடப்பும் பொழுது கர்த்தர் நல்லவர், 3:11 இங்கே ஒரு கம்பீரத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறது. எல்லாருக்குள்ளும் ஒரு ஜெய கம்பீரத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அவர்கள் தொழுது கொள்கிற எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் தொழுது கொள்ள நினைக்கிற அந்த இடம் இடிக்கப்பட்டு விட்டது, பாழாய் கிடக்கிறது. பாபிலோன் தேசத்து ராஜாவினுடைய நாட்களிலே அது நடந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு ராஜாவை எழுப்பினார், கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பினார். அந்த கோரேஸ் என்கிறவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் அந்த ஆலயத்தை கட்ட விரும்பலாம் என்று உங்களுடைய மனதிலே உங்களுக்கு தோன்றுகிறவன். எல்லாரும் எழுந்து கட்டப்படல, அதிலே ஜெய கம்பீரம் உண்டாக இருக்கிற அந்த ஜனங்கள் உங்களுக்குள்ளே அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாகுமா என்றால் நீங்கள் எழுந்து புறப்பட்டு போங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அவனும் இஸ்ரவேல் ராஜா இல்ல, அவனும் புறஜாதியில் இருக்கிற ராஜா தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் உறுதுணையாய் ஆண்டவர் எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அவர்கள் கட்டுவதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அந்த ஆலயத்திற்கு அவர்கள் அஸ்திவாரம் மட்டும் போட்டு விட்டார்கள். இந்த வசனத்தில் நீங்க வாசிங்க, அந்த அஸ்திவாரம் மாத்திரம் அவர்கள் போட்டு முடிக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற ஜெய கம்பீரம் அப்படியே கம்பீரித்து பூரித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆர்ப்பரிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. ஐ வாண்ட் யுவர் பேசிக்ஸ் ஆல் ரைட். நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு என்ற அந்த அஸ்திபாரம் இந்த நாட்களிலே சரி செய்யப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த அஸ்திபாரம் சரி செய்யப்பட்டு விட்டால் உங்களுக்குள்ளே ஒரு ஜெய கம்பீரம் கிளம்பிடும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இதுவரைக்கும் நம்முடைய அஸ்திபாரம் நம்முடைய சொத்தை பற்றியதாக இருந்தது, நம்முடைய வேலையை பற்றியதாக இருந்தது, நம்முடைய கணவனை பற்றியதாக இருந்தது, குடும்பத்தை பற்றியதாக இருந்தது. ஒருவேளை ரிட்டையர் ஆன பிள்ளைகள் தான் நமக்கு அஸ்திபாரம். அப்படி என்ற ஒரு நிலைமை இருக்கிறது தேசத்தில். பிள்ளைகள் தான் நம்ம காப்பாற்றணும், பிள்ளைகள் தான் எனக்கு அஸ்திபாரம் என்று நினைக்கிற நாட்கள். ஆனால் எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் இன்றைக்கு சொல்லட்டும், இயேசு என்ன அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே, இயேசு என்ன அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே, நேசமோசை பாறுதல் இயேசுவில் கண்டேன் ஞானும், நேசமோசை பாறுதல் இயேசுவில் கண்டேன் ஞானும். நல்ல கவனிங்க பிரியமான, இந்த அஸ்திவாரம் உங்களுக்கு பலப்பட்டுருச்சுன்னா இன்னைக்கு உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க பிரியமான, அதற்கு உங்களுக்கு
புரிய வைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். நவோமி குடும்பத்தை குறித்து நீங்கள் ரூத் புத்தகத்திலே வாசிக்கிறீங்க. நவோமியும் அவருடைய கணவனும் அவர்கள் இருந்த பெத்லெஹேமிலே பஞ்சமாய் இருக்கிறது என்று சொல்லி மோவாபுக்கு போகிறார்கள். அங்கு சஞ்சரிக்கும்படியாய் போகிறார்கள். ஆனால் அந்த சஞ்சரிக்கிறதுக்கு பதிலாக அங்கவே தங்கி விடுகிறார்கள். தங்கி விடும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். நவோமியுடைய கணவன் மரித்து போய் விடுகிறான். அவருடைய 2 குமாரர்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்தாச்சு. கணவன் மரித்துட்டான். 2 குமாரர்களும் மரித்து விட்டார்கள். 3 விதவைகள் மாத்திரம் அந்த வீட்டிலே விடப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? தி மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் ஃபேமிலி. அங்க ஆண் பிள்ளைகளே வாழ முடியாமல் எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. உங்க வீட்டுல ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா செத்து போயிடும். இல்லது வாலிப வயறு வரைக்கும் வளர்ந்துட்டு வரும், அதுக்கப்புறம் மரித்து போடுவோம். இப்படிப்பட்ட ஒரு சாப கேடு நிறைந்த ஒரு குடும்பம் என்றுதான் மற்றவர்கள் சொல்லி இருப்பார்கள். அப்பொழுது அவள் புறப்பட்டு வருகிறாள். பெத்லெஹேமிலே அப்பம் கிடைக்கிறது என்று நினைத்து 2 மருமகளும் அவளை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அதில் ஒருவள் திரும்பி போய் விடுகிறாள். ஏனென்றால் நவோமி அவளிடத்தில் சொல்லுகிறாள், என்னால் உங்களுக்கு ஒரு கால்னா ஓட்டக்கால்னா கூட பிரயோஜனம். என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு நன்மையும் கிடைக்கும். அதனால நீங்க என்னை விட்டு உங்க தேசத்திலே இருங்க என்று சொல்லி பார்க்கிறாள். ஆனால் ரூத் மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் நவோமியை பற்றி கொண்டாள் என்று போட்டிருக்கிறது. ஆனால் அவள் வார்த்தைகள் எப்படி வெளிப்படுகிறது? உம்முடைய தேவன்தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம். நீர் மரிக்கிற இடத்திலே தான் நானும் மரிப்பேன். நீர் எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுகிறீரோ அதே இடத்திலே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். உறுதியாய் பற்றி இருக்கிறார். இந்த உறுதி அந்த ஆணையிட்டு சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் ஆணையிட்டு கொடுக்கிறாள் கர்த்தருக்கு முன்பாக. அவள் அதான் நான் சொன்ன, உண்மையாய் பற்றிக்கொள்ள மனதாய் இருக்கிற யாவரையும் கர்த்தர் பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்வார். இது வெளிப்படல. ஆனா அங்கு பெத்லெஹேமுக்கு வந்துடுறாங்க. அவர்கள் சாப்பிடுவதற்கு தானியத்தை பொறுக்கி வர்றதுக்கு ரூத்தை அனுப்புகிறாள் மாமியார். அவள் தற்செயலாய் அது வருகிறது போவாசுடைய இடம் என்று போட்டு, தற்செயல் அல்ல, இட் இஸ் த ப்ராவிடன்ஸ். இது கர்த்தர் அந்த தோட்டத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அந்த தோட்டத்தில் அவளை பார்த்து அந்த போவாஸ் என்ன சொல்லுகிறான் நீங்க பாருங்க. எனக்கு இந்த வயலும் இருக்கிறது, இன்னும் அநேக வயல்கள் இருக்கிறது. தானியத்தை பொறுக்க நீ எங்கேயும் போக வேண்டாம். இந்த வேலைக்காரங்களோடு நீ பின்னாடி போ. அவர்கள் குடிக்கிற தண்ணீரை நீ குடி என்று சொல்லிவிட்டு 12வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனிடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை கொடுப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு ஒன்னு உறுதி செய்யுங்க பிரியமா. உங்களுடைய உறுதி ரூத்துடைய உறுதியை போல இருக்கட்டும். ஆண்டவரே நீதான் என்னுடைய தேவன். வேற எந்த அவள் மோவாபியல்ல அஸ்தரோத்து தான் அவருடைய தேவன். அதை விட்டு விட்டு வந்தாள். அல்லேலூயா சொல்லுவோம். தன்னுடைய ஜனங்களை விட்டு வந்தாள். தன்னுடைய தேசத்தை விட்டு வந்தாள். இனத்தாரை விட்டு வந்தாள். அந்த விக்கிரகத்தை விட்டு வந்தாள். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால நம்மை சுற்றிலும் இருக்கிற எந்த விக்கிரகமாய் இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற நாட்களிலே எனக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், அந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது ஒரு விக்கிரகமாகவே இருந்தது. அநேக நேரத்தில் அப்படிதான் நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும்.
ஆனால் அந்த எண்ணத்தை பூரா, ஏன்னா இவளும் சொல்றா என்னால ஒரு கால்னா பிரயோஜனம் இல்லைன்னு அவன் மாமியார் சொல்றான், உனக்கு நான் ஒரு உதவியும் செய்ய முடியாது. அப்ப அது பியாண்ட் தட் she looks at God. உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். இன்றைக்கு மீண்டும் உங்களுடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியர். ஏனென்றால் அந்த உறுதியிலிருந்து பேதுரு என்கிற சீஷன் விழுந்துட்டான். அவன் சொன்ன ஆண்டவர்ட்ட, உம்மை காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஒரு உறுதி மொழி கொடுத்தான் ஆண்டவரிடத்தில். இயேசுவுக்கு நேராக நின்று பேசுகிறான். ஆண்டவரே, நான் சாவிலும் நான் காவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை சோதனைன்னா பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட். அவனுக்கு அந்த தேசத்தில் குளிர் காலம் என்றால் ஒருவனாலையும் அந்த குளிரை தாங்க முடியாது. நல்ல கவனிங்க பிரியமா. You should try to live in that place for some time in that winter. அப்படி கோல்டா இருக்கும். அப்போ இவன் கொஞ்சம் வயது முதிர்ந்தவன், அந்த குளிரை தாங்கிக் கொள்ள அவனால் முடியல. என்னைக்குமே நான் பிரியாணி சாப்பிடுறவன், இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு நிர்வாகம் இல்லை, இன்னைக்கு கஞ்சி வச்சு சாப்பிடணும். அப்ப எங்கேயாவது பிரியாணி கிடைக்குதான்னு தேடி போறோம். இந்த அரசியல்வாதிகள் அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஒரு நாள் ஜெப வீட்டில ஜனங்களை காணும். இப்ப என்ன ரீசன் கேட்டா, இங்க எடப்பாடி வர்றாராம், அந்த கூட்டத்துக்கு எல்லா ஜனங்களையும் கூட்டி போறாங்களாம். அவர்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கிறார்களா, மத்தியானம் பிரியாணியும் கொடுக்கிறார்கள். இப்படிதான் நாம் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்கள், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஆனால் அந்த கீழே விழுந்து போன அந்த பேதுரு, அவன் ஆண்டவர் சொன்னது போல 3 தடவை மறுதலித்த உடனே அவன் மனம் கசந்து அழுகிறான். அல்லேலூயா சொல்லுமா. அந்த மனம் கசக்கிறது தான் நீ ஆணையிட்டு சொல்லுகிறது. கரந்தட்டி ஆண்டு இருக்கிறான். ஆணையிட்டு சொல்லுகிறதுன்னா நீ சத்தமா சொல்றது இல்ல பிரியமானவர்களே. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற அந்த தவறுக்காக மனம் கசந்து விடுகிறதே உன் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஆணையிடுகிறீங்க. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நீங்க இதை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறோம், நம்ம ஆண்டவர் குற்றம் பிடிக்கிறதில்லை என்று நான் சொன்னேன், குற்றம் காண்கிறதில்லை என்று சொன்னேன், அக்கிரமத்தை அவர் பார்க்கிறதில்லை என்று சொன்னேன். ஆனால் அக்கிரமம் எனக்குள் நான் காணப்படும் பொழுது நான் மனம் கசர வைக்கும். அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் ஜெய கம்பீரம், அதுதான் ராஜாவினுடைய ஜெய கம்பீரம், அதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. என்னை மனம் கசக்க வைக்கும். அந்த மனம் கசந்த உடனே when I start repenting, நான் கர்த்தரிடத்தில் ஆணையிட்டு கொடுக்கிறேன், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். நீங்க அன்லெஸ் நீங்க ரிப்பெண்ட் பண்ணலன்னா அதை திரும்ப திரும்ப தான் செய்வீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. போட் நீதிமொழிகள் 11:10 வாசிங்க. கவனிக்கணும். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறுமாம், துன்மார்க்கன் அழிந்து போனால் மோதி அழிந்து போனால் கம்பீரம் உண்டா. நல்லா கவனிங்க பிரியமா. நீதிமான்கள் அநேகர் இருந்தாங்க, சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா.
ஆனால் துன்மார்க்கர்கள் ஒளிந்து போனால் அங்கு கம்பீரம் உண்டாகுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் துன்மார்க்கனை அழிப்பது உன் கையில் இருக்கிறதா? ஆனால் சில வேளைகளில் நம்ம கையில் எடுத்துக் கொள்கிறோம். அதான் பிரச்சனை. அநேக நேரத்தில் அவர்களை அழித்து கட்டுவோம் என்று நாம் வரிந்து கட்டி நிற்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அது அது கர்த்தருடைய செயல். ஆனால் அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் உனக்கு எதிராய் செயல்படாத படிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். சரி, ஒரு குடும்பத்தில் மாமியாரும் வீட்டில் இருக்கிறார் வைத்துக்கொள்ளும். நான் யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லுவேன். வயோதிய மாமியார் வீட்டில் இருக்கிறார், அவன் மகன் வீட்டில், மருமகள் வீட்டில் அவள் தங்கி இருக்கிறாள். அந்த மாமியார் என்ன சொல்றா, மகன்கிட்ட சொல்றா, டே அவ ரொம்ப வாய் பேசுறா, அவளை அடிடா. பயங்கரமான மாமியார்களை நாம் சந்திக்கிறோம். நான் இதை உண்மையான ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களால புரிந்து கொள்ள முடியும். மாமியாராய் இருக்கிறவர்கள் தயவு செய்து இதை அறிந்து கொள்ளுங்கள். தூத்துக்குடியிலிருந்து ஒரு அருமையான மகள் ஷீபா என்கிற ஒரு பிள்ளை, அவள் போன் பண்ணா என்கிட்ட 1 மணி நேரம் பேசுவாள். என் மனைவி இடத்துல 2 மணி நேரம் பேசுவாள். அவள் என்ன சொல்லுவாள், அவள் அப்பொழுதுதான் ஏற்கனவே 2 பெண் பிள்ளைகள் பிறந்துருச்சு. 3வது கர்ப்பத்தில் 2 பெண் பிள்ளைகள் ட்வின்ஸ் பிறந்துருச்சு. 4 பொம்பளை பிள்ளைங்க உங்க வீட்டுல. இந்த ட்வின்ஸ் 2 துருண்டா இருக்கு. இந்த மாமியார் சொல்லுமா, நீ எனக்கு இன்னைக்கு இடியாப்பம் வச்சு தேங்காய் பால் ஊத்தி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுமா. இவ ஹோட்டல்ல போய் இடியாப்பம் வாங்கி கொடுத்தா அது தூக்கி எரிஞ்சிடும். நீ மாவை பசங்கி இடியாப்பம் பிழிஞ்சி தேங்காய் பால் எடுத்து. எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்போ அந்த ஸ்திரீ சாகட்டும் ஜெபம் பண்ண முடியுமா? அழிந்து போனால் கம்பீரம் வரும், அவளை அழித்திடலாமா? மாமியார்கள் ஜாக்கிரதையா இருங்க, அழிக்க முடியாது. அதற்குத்தான் நான் சொல்றேன், இந்த வேதத்தை வாசிங்க. அங்கு தாவீது இந்த காரியத்தை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் எங்களுடைய உள்ளத்திலே, என் மனைவி உள்ளத்திலே ஆண்டவர் அதிகமாய் பேசினார். இப்படிப்பட்ட காரியத்திற்கு தாவீதுடைய ஜெபங்கள் நமக்கு முன்பாக வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா சிச்சுவேஷனுக்கும் அவன் ஜெபத்தை எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? மாமியார் செத்து போகட்டும் ஜெபம் பண்ணீங்களா? நான் வேணா, அவ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, நான் வேணா ஆண்டவரே அவளை சாடிக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணலாம். அவ ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. இப்படிப்பட்டவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம குடும்பங்கள். அப்போ தாவீது சங்கீதக்காரன் 59ஆம் சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. யார? அவனுக்கு எதிராக இருக்கிற, அவனுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிற இந்த சவுலையும் அவனுடைய ஆட்களையும் என்ன பண்ணாதீங்க ஆண்டவரே, அழிந்து போனதான கம்பீரம் வருமே. ஏன் அவன் அப்படி ஜெபம் பண்ணல? அவன் அழிந்து போகணும் ஏன் ஜெபம் பண்ணல? வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. சாலமோன் சொல்லியிருக்கிறாரே, நீதிமான்கள் பெருகினால் அந்த இடத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும், அக்கிரமக்காரர்கள் அழிந்து போனால் கம்பீரம் உண்டாகும். அப்ப அழிந்து போட்டும் ஜெபம் பண்ணி இருக்கலாமே. அப்படி ஜெபம் பண்ணல. ஆண்டவரே அவர்களை கொன்று போடாதீங்க, என்ன பண்ணுங்க?
கொன்று போட்டால் என்ன பண்ணுவாரா? எல்லாரும் அவளை மறந்துருவாங்க. அவ பண்ண அலும்பெல்லாம் வெளியே தெரியாது. அவ செத்து போயிட்டான்னா யாரும், அந்த மாமியார் செத்து போயிட்டா யாரும் அதை பத்தியே பேச மாட்டாங்க. என்ன பண்ணுங்க? கொன்று போடாதீங்க. உம்முடைய வல்லமையினால் அவர்களை சிதறடித்து போடும். உம்முடைய வல்லமையினால் அவர்களை தாழ்த்தி போடும். அப்படின்னா கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஷீபா குடும்பத்துல அந்த மாமியார அந்த வீட்டுல இருந்து தூக்கி எடுத்தார். அந்த மகனுடைய இன்னொரு தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டுக்கு போயிட்டான். இனிமேல் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிதறடித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் ஏனென்றால் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவ ஒரு சிபிஎம் பிலீவர். அந்த மாமியார் அந்த காலத்திலேயே ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவன், சிபிஎம் பிலீவர். ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவர் அவளிடத்திலே பார்த்திருக்கிறார். ஆகையினாலே அவளை சாகடிக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? சிதறடித்து விட்டார். நீ ரொம்ப பிரச்சனையா இருக்குல்ல, நீ இந்த இடத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமான் விஷயத்துல எஸ்தர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆமான் மூலமாய் சூசான் நகரமே என்ன ஆகுது? கலங்குகிறது. அப்பொழுது ஆண்டவர் இந்த ஆமானை என்ன பண்ணிட்டாரு? அழித்து போட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? நியாயம் தீர்க்கிறது ஆண்டவர். அப்போ அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க 9ஆம் அதிகாரம். அந்த இடத்துல மகிழ்ச்சி வருகிறது, சந்தோஷம் வருகிறது. ஒருவருக்கொருவர் கிரீட் பண்ணிக்கிறாங்க, ஒருவருக்கொருவர் பரிசை கொடுக்கிறாங்க, பெரிய விருந்துங்கிறார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அந்த துன்மார்க்கனை கர்த்தர் அழித்து போட்டார். அது அவருடைய காரியம். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய களிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் உங்களை ஆண்டவருடைய மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியா ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் கம்பீரிப்பார்கள் என்று ஒரு வசனம், அந்த வசனம் சொல்லுவது. அப்படி என்றால் என்னுடைய உள்ளத்துல இருக்கிற, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஜெய கம்பீரத்தினாலே நான் கர்த்தரை நான் முற்றிலுமாய் நான் நம்புவேன் என்றால், தாவீது சொன்னது போல, நீரே என்னுடைய நம்பிக்கை. என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளியே வந்து விழுந்த பொழுது உம்முடைய கரம் என்னை தாங்கினது. நீரே என்னுடைய நம்பிக்கை. அப்படி என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு ஜெய கம்பீரம். அதான் நீங்க இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கம்பீரத்தை நீங்க பயன்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அக்கினிலே 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே அவரை போட்டார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன பண்றாங்க? சொல்லுங்களேன். நல்ல ஜாலியா உலாவிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவர்களோட கூட என்ன பெரிய வாக்கிங் போக முடியாது, எனக்கு போல அப்படியே நடந்து போயிட முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த சூளையை சுற்றிலும் சுற்றிலும் நடந்து வராங்க. ஆண்டவரும் நடந்து வராரு. என்ன அருமையான ஒரு கர்த்தரை நம்பி இருப்பீர்கள் என்றால் செங்கல் சூளையே உங்களுக்கு கம்பீரத்தை உண்டாக்கும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. கர்த்தரை நீங்கள் எந்த நேரத்திலும் நம்பினீங்கன்னா எந்த பிரச்சனையிலும் நீங்கள் கம்பீரிக்க முடியும். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஆகையினாலே அது போடாமல் ஆண்டவர் தடுத்திருக்கலாமே. அவருடைய விசுவாசத்தினாலே
அவர்களை விசுவாசத்தை ஆண்டவர் ஆனர் பண்ணி அவங்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளையிலே போடாமல் அவர்களை தப்பித்திருக்கலாமே. நம்ம எல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். நான் மட்டும் ஏன் என்ன பாவம் செஞ்சேன், என்னை மட்டும் ஆண்டவர் தண்டிக்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. எசேக்கியா ராஜா அந்த சனகரிப்பு அவனுக்கு எதிராய் பேசின பொழுது ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்கிறான். மன்னார் துறையிலே அவனை குறித்து அசிங்கமாய், தேவனை குறித்து அசிங்கமான வார்த்தைகளை பேசி அதை எழுதி கொடுக்கிறான். அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கிறான். ஆலயத்திலே தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு அந்த நிருபத்தை அவன் வாசிக்கிறான், தேவன் கேட்கும்படி. அப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஒரு தூதனை அனுப்புகிறார். நல்ல கவனிங்க பெரியமா, ஒரு தூதன் தான் 185,000 பேரை அவன் சங்கரித்து போட்டான். அவனுடைய உள்ளத்திலே இருந்த அந்த ஜெய கம்பீரம் அவனை கர்த்தருடைய ஆலயத்துக்குள் உந்தி கொண்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. தேவனை நோக்கி அவனை கதறச் செய்தது. கர்த்தர் பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் எப்பொழுதும் எனக்கு பிடித்த, மிகவும் பிடித்த ஒரு அதிகாரம். யோசபாத் ராஜாவுக்கு அநேக எதிரிகள். அந்த எதிரிகளுடைய பலன் இவன் இருக்கிற பலனை காட்டிலும் பல மடங்கு இருக்கிறது. ஆகையினால அவன் என்ன சொல்கிறான், யூதாவிலே ஒரு உபவாசத்தை கூறுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வேலையிலே ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு உபவாசத்தை கூறுங்கள். அல்லேலூயா சொல்லுமா. உபவாச கூட்டத்துக்கு போகணும்னு நான் சொல்லாதீங்க. ஐயோ, இதானே இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கு. நீங்கள் ஒரு உபவாசத்தை கூறுங்கள். நீங்கள் உபவாசித்து நீங்கள் குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடங்க. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அவன் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு ஆலயத்துக்கு வந்தான் உபவாசத்தோடு கூட. அவ்வளவு பெரிய ராஜா அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அந்த தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, இவர்களை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை. 12வது வசனத்தை வாசி. இவனை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வோம் என்று எனக்கு தெரியல, என் கண்களோ உம்மையே நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை, வெற்றியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய எதிராளிகளை ஒருவருக்கொருவர் கர்த்தரே அவர்களை சாகடிக்கல, அவர்கள் ஒருவனுக்கு ஒருவன் எதிர்த்து நின்று அவங்களே வெட்டி ஒரு யுத்தமே இல்லாத ஒரு இளைப்பாறு கர்த்தருக்கு முன்பாக வந்து இந்த டிசம்பர் 31க்கு முன்பாக ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் உபவாசத்தோடு கூட விழுந்து கிடங்க. மணிக்கணக்காய் இருக்கணும்னு நான் சொல்லல, நாட்கணக்காய் இருக்கணும்னு நான் சொல்லல. ஒரு 3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டவரே, இதை எனக்கு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று எனக்கு ஒரு காரியமும் புலப்படல என்று ஆண்டவருடைய பாதத்திலே கதறி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் உபவாச கூட்டம் போனேன், 12 மணி நேரம் உபவாசத்து கூட்டம் போனேன், அந்த பருப்பெல்லாம் வேகாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் உலகத்துக்காக ஜெபித்தது போதும் பிரியமானவர்களே. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணுமா இல்லையா? அவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடும்.